ஒரு காலத்தில் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் தேடி வந்தேன். என் கனவுகள் எனக்கு தொலைவில் இருந்தன. ஆனால் நான் அதை அடைய முடியுமா என்ற கேள்வி என் மனதில் மாறி மாறி வந்தது. வெற்றியாளர்களின் கதைகள் எனக்கு ஊக்கம் அளித்தன. ஆனால் அவர்களின் அனுபவங்களை நான் எவ்வாறு பெறுவது? நான் அவர்களால் காட்டப்படும் பாதையில் பயணிக்க வேண்டுமா? எனது உள்ளத்தில் ஓர் அடிமை மனோபாவம் இருந்தது. ஆனால் அந்த அடிமை மனோபாவத்தை முறியடிக்க நான் என் சொந்த கதையை எழுதத் தொடங்கினேன். நான் என் பயணத்தை அனுபவிக்க, என் கதையை உருவாக்கி, என் கனவுகளை நெருங்கி செல்ல முடிவு செய்தேன். அப்போதுதான் ஜாக் கேன்ஃபீல்டின் சக்சஸ் பிரின்சிபிள்ஸ் புத்தகத்தைக் கண்டேன். தலைப்பே நேரடியாக என் சூழ்நிலையை பற்றி பேசுவதைப் போல் இருந்தது. பக்கங்களை புரட்டியபோது இது மற்றொரு ஊக்கமளிக்கும் புத்தகம் அல்ல என்பதை உணர்ந்தேன். இது கனவுகளை யதார்த்தமாக மாற்றுவதற்கான ஒரு பாதை, படிப்படியாக. எனக்குள் ஆழமாக ஒட்டிய 7 சக்தி வாய்ந்த பாடங்கள் இவை. 1. உங்கள் வாழ்க்கைக்கு 100% பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். இது கடினமான ஆனால் அவசியமான விழிப்புணர்வு அழைப்பு. என் போராட்டங்களுக்கு நான் எவ்வளவு அடிக்கடி சூழ்நிலைகள், மற்றவர்கள் அல்லது அதிர்ஷ்டத்தையே குற்றம் சாட்டுகிறேன் என்பதை உணர்ந்தேன். ஆனால் கேன்ஃபீல்ட் தெளிவுபடுத்தினார், என் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் என் தேர்வுகள், செயல்கள் மற்றும் மனநிலையின் முழு பொறுப்பையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி சாக்குகள் இல்லை. இதை நான் ஏற்றுக்கொண்டவுடன் எதிர்காலத்தின் மீது நம்ப முடியாத கட்டுப்பாட்டை உணர்ந்தேன். நீங்கள் விரும்புவதைப் பற்றி தெளிவாக இருங்கள். வெற்றி பெறு அல்லது அதிகம் சம்பாதி என்ற போலி தெளிவற்ற இலக்குகளை நான் வைத்திருந்தேன். ஆனால் இந்த புத்தகம் தெளிவுதான் எல்லாமே என்பதை எனக்கு காட்டியது. எனக்கு வெற்றி என்பது என்னவாக இருக்கும் என்பதை சரியாக வரையறுக்க வேண்டியிருந்தது. எவ்வளவு பணம், எந்த வகையான வேலை, என்ன வாழ்க்கை முறை. ஒரு முறை அதை குறிப்பிடத் தொடங்கியவுடன் என் இலக்குகள் மிகவும் உண்மையானதாகவும் அடையக்கூடியதாகவும் உணர்ந்தன. அதன் அடிப்படையில் ஒரு திட்டத்தை உருவாக்கத் தொடங்கினேன். அது சாத்தியம் என்று நம்புங்கள். அதைப் போலவே செயல்படுங்கள். பலர் தொடங்குவதற்கே முன் தோல்வியடைகிறார்கள். ஏனென்றால் வெற்றியை சாத்தியம் என்று அவர்கள் நம்புவதில்லை. சந்தேகங்கள் மற்றும் சுயமாக விதிக்கப்பட்ட வரம்புகளால் நான் என்னை தடுத்து நிறுத்தியதை உணர்ந்தேன். புத்தகம் எனது மனநிலையை மாற்ற கற்றுக் கொடுத்தது. வெற்றி தவிர்க்க முடியாதது போலவே செயல்பட்டால் அதை அடைய தேவையான நடவடிக்கைகள் தானாகத் தொடங்கும். நான் ஒரு நடவடிக்கை எடுங்கள். அது சிறியதாக இருந்தாலும் கூட. புதிய ஒன்றை தொடங்குவதற்கு முன் சரியான தருணத்திற்காக காத்திருந்தேன். ஆனால் இந்த புத்தகம் ஒரு எளிய உண்மையைச் சொன்னது. செயல் உந்துதலை உருவாக்குகிறது. சிறிய படிகள் கூட முக்கியம். அதிகமாக யோசிப்பதை நிறுத்திவிட்டு நகர ஆரம்பித்தேன். அது ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்வது, மக்களைச் சென்றடைவது அல்லது ஆபத்துக்களை எடுத்துக்கொள்வது என ஏதுவாக இருந்தாலும் சரி. ஒவ்வொரு சிறிய செயலும் என்னை என் இலக்குகளுக்குச் சற்று அருகில் கொண்டு வந்தது. சரியான நபர்களுடன் உங்களைச் சுற்றி வையுங்கள். என் சூழல் என் மனநிலையை எவ்வளவு பாதித்தது என்பதை நான் ஒருபோதும் உணரவில்லை. நாம் அதிக நேரம் செலவிடும் நபர்கள் நம்மை முன்னோக்கு தள்ளுகிறார்களா அல்லது நம்மை தடுத்து நிறுத்துகிறார்களா என்பதை கேன்ஃபீல்ட் விளக்கினார். இது எனது உறவுகளை மதிப்பீடு செய்ய வைத்தது. வளர்ச்சியை ஊக்குவிப்பவர்களுடன் இருந்தேனா அல்லது என்னை சந்தேகித்து ஊக்கமின்றி விட்டவர்களுடன் இருந்தேனா? வழிகாட்டிகள், ஆதரவான நண்பர்கள் மற்றும் ஒத்த எண்ணங்கள் கொண்டவர்களை தேடத் தொடங்கியதும் என் வாழ்வில் மாற்றம் வந்தது. தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். பயப்பட வேண்டாம். இந்த புத்தகத்தை படிப்பதற்கு முன் நான் போதுமானவன் அல்ல என்பதற்கான அடையாளமாகவே தோல்வியை கண்டேன். ஆனால் கேன்ஃபீல்ட் அதை மறுவடிவமைத்தார். தோல்வி வெற்றிக்கு எதிராக அல்ல, இது செயல்முறையின் ஒரு பகுதிதான். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம் கொண்டிருக்கும். இந்த மனநிலை மாற்றம் எனக்கு அதிக ஆபத்துக்களை எடுக்க நம்பிக்கையை அளித்தது. ஏனெனில் நான் தோல்வியடைந்தாலும் கூட அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுவேன் என்பதை கேட்டு நம்பிக்கையடைந்தேன். 7. வாழ்நாள் முழுவதும் கற்றல் மற்றும் வளர்ச்சிக்கு உறுதியளிக்கவும். வெற்றி என்பது ஒரு இலக்கல்ல, அது தொடர்ச்சியான வளர்ச்சிக்கான ஒரு பயணம்தான். புத்தகங்கள், படிப்புகள், வழிகாட்டுதல், அனுபவங்கள் என அனைத்திலும் தொடர்ந்து கற்றுக்கொள்வது மிக முக்கியம் என்பதை கேன்ஃபீல்ட் வலியுறுத்தினார். நான் வளர்ந்தாற்போல் அதிக வாய்ப்புகள் திறக்கப்படுவதை உணர்ந்தேன். எனவே ஒவ்வொரு நாளும் என்னை மேம்படுத்திக் கொள்ள உறுதி பூண்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட growth ஜர்னில இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. அதுவும் முக்கியமா இந்த மாதிரி மேலான கான்டென்ட் தங்களுக்கே நேர்ல வரங்க மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பெட்டர் than past தான் உங்கள் அடுத்த நிலைக்கு வழிகாட்டும் யூடியூப் சேனல். நாம இன்னும் சீக்கிரம் சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில். Until then,
Grow better, be better, live better.